அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை சார்ந்து பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அது என்னவென்று இங்கு விரிவாகவும் விவரமாகவும் காண்போம். புதிதாக 13 தொடக்கப் பள்ளிகள் தொடங்குதல் மற்றும் 38 பள்ளிகளை தரம் உயர்த்துதல். அதாவது புதிதாக 13 தொடக்கப்பள்ளி தொடங்க போகிறாங்க. 4 தொடக்கப்பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும் 14 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 20 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகளுக்கும் அதன் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்க இருக்கிறாங்க. அடுத்து ரூபாய் 50 லட்சத்தில் அரசின் துறை தேர்வுகளுக்கான நூல்கள் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் அரசு பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக ரூபாய் 4.94 லட்சத்தில் தமிழாசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறாங்க. அடுத்ததாக ரூபாய் 25 கோடியில் குழந்தை நேய திறன்மிகு வகுப்பறைக்கு தளவாட பொருட்கள் இதெல்லாமே வாங்குறதா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 4.6 லட்சத்தில் தனியார் சுயநிதி பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்குறதா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பயின்று சாதனை புரிந்த மாணவர்களை அவர்கள் பயின்ற பள்ளியின் தூதுவர்களாக ஸ்கூல் அம்பாசிடராக நியமிக்க இருக்கிறாங்க. அதுக்கடுத்த அறிவிப்பு ரூபாய் 7 கோடியில் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளவும் கலைத்திட்டம் பாடத்திட்டம் மற்றும் பாடநூல்கள் மாற்றியமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களின் வகுப்பறை பயன்பாட்டிற்கு கைப்பிரதி பாடநூல் வழங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரூபாய் 4.94 லட்சத்தில் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்க இருக்கிறாங்க. அடுத்து ரூபாய் 19 கோடியில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம். அதாவது அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் 13 லட்சம் மாணவர்களின் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டமானது மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அடுத்தபடியாக ரூபாய் 30 கோடியில் நூலக கட்டடங்கள் மறுகட்டமைப்பு. அதாவது வாசகர்களின் வசதிக்காக பழுதடைந்த 30 நூலக கட்டடங்கள் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதோடு 125 நூலகங்களில் கழிப்பறை வசதிகளும் ரூபாய் 30 கோடியில் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 3 கோடியில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கருத்தரங்க கூடம் கட்ட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 28 கோடியில் 1,25,000 ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. இது இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. அடுத்தபடியாக ரூபாய் 13 கோடியில் 12,000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்தல் அந்த பணியை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொள்ள இருக்கிறாங்க. அடுத்து ரூபாய் 4 கோடியில் அரசு பள்ளி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு விளையாட்டு சாதனங்கள் மற்றும் பயிற்சிகள் அளிக்கிறது. சரிங்களா? அது தொடர்பான விடயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரூபாய் 70 லட்சத்தில் 400 மாணவர்களுக்கு கோடைகால சிறப்பு முகாம் அதுவும் நடத்துறதா இருக்கிறாங்க. அடுத்ததாக ரூபாய் 26 லட்சத்தில் விழிப்புணர்வு கட்டடம். அடுத்தபடியாக பள்ளி நூலகங்களில் மாணவர்களின் அறிவு தேடலை மேம்படுத்துறது அதற்கான திட்டமும் பார்த்தீங்கன்னா செயல்படுத்த இருக்கிறாங்க. ரூபாய் 19 கோடியில் திறன் என்னும் முனைப்பு திட்டம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கிறது. அடுத்து இசைப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கும் இணையான சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து கற்போர் எழுத்தறிவு மையங்களில் தொழில்திறன் பயிற்சி வழங்க இருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் மதிப்புமிகு அமைச்சர் அவர்கள் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ளது.